வணக்கம் நண்பர்களே. இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும், எப்படா அங்க வலிக்கும் அப்படின்ற மாதிரிதான் இப்ப இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் நேத்தி ஒரு மேசிவான ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய சைனாவுக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கோ எடுத்துட்டு வரலங்க, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கு. ஏன்னா உங்களுக்காக இங்க நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தா நீங்க இந்தியாவோட எங்களுக்கு முன்னாடி வர்த்தக ஒப்பந்தங்கள் போட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கடும் கோபத்துல இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்ந்து கிரிட்டிசிசம் இந்த ஒப்பந்தங்களுக்கு விட்டுட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு தான் சாதகம், நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை ஏமாந்துருக்கீங்க தெரியுமா, அப்படி இப்படின்ற நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, உலக தலைவர்கள், உலக நாட்டு முக்கியமான அனலிஸ்ட் என்ன இந்த ஒப்பந்தங்கள்ல சொல்றாங்க, எப்படி இது இந்தியாவுக்கு சாதகமா இருக்க போது, எப்படி இது யூரோப்பிய யூனியனுக்கு சாதகமா இருக்க போது, எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இமீடியட்டா எந்த ஒரு கிரிட்டிசிசமோ இல்ல இதை பத்தின எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. கரெக்டா ஒரு ஒன் டே கழிச்சு, முக்கியமா இப்ப இந்தியாவுக்கு எதிராக யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்காரு பாருங்க, ஸ்காட். சோ இவர் தொடர்ந்து டாரிஃப் 50% டாரிஃப் விட்டதுல இருந்து இந்தியாவுக்கு எதிராக கடுமையான ஒரு கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப மறுபடியும் முதல்ல இவர் தான் வாயை திறப்பார் நினைச்சோம், அதே மாதிரி இப்ப இவரு தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா இந்த ஒப்பந்தம் அமெரிக்க பொருளாதார அழுத்தத்தை தவிர்ப்பதற்காக ஒரு நடவடிக்கை கருதி யூரோப்பிய யூனியன் இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறதா சொல்றாங்க. சோ ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு அதிருப்தியை வெளி காமிச்சிருக்காங்க. சோ இதுல ஸ்காட் பென்சன்ட் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, EU மிகப்பெரிய லெவல்ல கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. சோ கிரிட்டிசிசம் ஆஃப் பினான்சிங் கான்ஃபிளிக் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல இந்தியாவோட போட்டிருக்க இந்த டீல்னால நீங்க மறுபடியும் ரஷ்யா உக்ரைனுக்கு போருக்கு ஃபண்ட் பண்றீங்க, ஃபியூல் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது, ரஷ்யா நிறுத்த போறது இந்த போற. சோ நீங்க எப்படியும் இந்தியாவோட போட்டீங்கன்னா மறுபடியும் பேக்டோர் வழியா உங்களுக்கு தான் ரஷ்யாவோட ஆயில ப்ராசஸ் பண்ணி விற்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பெனால்டி யூஎஸ் போட்டிருக்காங்க, பெனால்டி அதுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காமிச்சிருக்காரு. அதாவது நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால நாங்க இந்தியா மேல 25% கூடுதல் பெனால்டி போட்டிருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்களுக்கு எங்களோட உறுதுணையா இல்லாம அவங்களுக்கு எதிராக நீங்க பனிஷ்மெண்ட் மெஷர், அதாவது ஏதாவது ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்காம அவங்களுடைய கை கோத்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய டீல ரிவார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்தியா கம்ஸ் அவுட் ஆஃப் டாப் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எதுக்கு இது சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களை பொறுத்தளவு, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவு என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த டீல் ஹெவியா இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஹை லெவல் மார்க்கெட் ஆக்சஸ் நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க இந்தியாவுக்கு. சோ இமிகிரேஷன் ரைட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. சோ யூஎஸ் போக்கஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. பட் நீங்க இந்த டீல சர்வசாதாரணமா எடுத்து கொடுத்துட்டீங்க இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற இந்த முடிவுனால அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, டபுள் டவுன் ஆன் குளோபலைசேஷன். சோ நீங்க உங்களோட கேரக்டர் இந்த மாதிரியான ஒரு டீல யோசிக்காம இந்தியாவோட போட்டது இன்னும் குளோபலைசேஷன் டபுள் டவுன் ஆக்கி விட்டுரும் அப்படின்ற விஷயங்களை சொல்றாரு. சோ இது நாங்க டொமஸ்டிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் பிக்ஸ் பண்றதுக்கான இந்த டீல நாங்க போட போறோம், இந்தியாவோட சரி இல்ல மற்ற நாடுகளோட போடுறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவும் யோசிக்காம, இதோட சைடு எஃபெக்ட்ஸ், இதோட பேக் ஃபயர் எதை பத்தி யோசிக்காம நீங்க இப்படி ஒரு டீல போட்டீங்கன்னு கடுமையான ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க அமெரிக்கா தரப்புல. சோ இது தெளிவா தெரியுது எந்த அளவுக்கு அதிருப்தியை வெளி காமிச்சிருக்காங்க அமெரிக்கா அப்படின்றது. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரம்பை பொறுத்தளவு நேரடியா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடல. இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் விடல. அபிஷியல்
சைலன்ஸ் வந்து ட்ரம்ப் கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சது. பட் ட்ரம்ப்போட மவுத் பீஸ், அவரோட எய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு இந்தியாவுக்கு எதிராக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு போட்டும். பட் டைரக்ட் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் வந்து சின்ன விஷயத்தையே உடனே பெருசா ஊதி அப்படியே மீடியா முன்னாடி சர்வசாதாரணமா சொல்லிடுவாரு. இந்த விஷயத்துல அமைதி காக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சோ இது எல்லாம் இப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், குறிப்பா அமெரிக்கா எப்படி வெளிக்காமிச்சிருக்காங்க இந்த ஒப்பந்தங்கள் மூலமா அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்த நாடுகள், இந்த யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் போட்டிருக்க இந்த மேசிவான டீல எப்படி கனடா பாக்குறாங்க, எப்படி ஜெர்மனி, சைனா என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் வரிசையா பார்க்க போறோம். சோ இப்ப கனடா என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, குறிப்பா கனடாவோட மினிஸ்டர், எனர்ஜி மினிஸ்டர் டிம் ஹாட்சன் வந்து என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதிக்கவாதிகளுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பதில் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் போட்ட இந்த எஃப்டிஏ, ஹிஸ்டாரிக்கல் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் சொல்ற இந்த ஒப்பந்தம் பெர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்றாருன்னா, இவர் யார மைண்ட்ல வச்சு சொல்றாரு அப்படின்றத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேரடியா வேலைக்குமே ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு காரணங்கள்னால ட்ரம்ப் கொடுக்கிற இந்த எக்கனாமிக்கல் ப்ரெஷர் இருக்கு பாருங்க, ட்ரேட் ப்ரெஷர் இருக்கு பாருங்க. சோ இத வந்து சுட்டி காமிச்சு சொல்லியிருக்காங்க. எதனால கனடா கடும் கோபத்துல இருக்காங்க, அமெரிக்கா மேல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க சொல்றதுதான், அதாவது அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யணும்ன்ற மாதிரி இப்ப கனடாவுக்கு ஒரு ப்ரெஷரை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 100% நாங்க வந்து கனடா குட்ஸ் மேல டாரிஃப் போடுவோம்னு ஒரு எச்சரிக்கைகள், நேரடி எச்சரிக்கை வந்து விட்டுருக்காரு. 100% குட்ஸ் டாரிஃப்னா எதுக்குன்னா, நீங்க மட்டும் சைனாவோட வர்த்தக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே, அடுத்த நொடியே நாங்க 100% டாரிஃப் இம்போஸ் பண்ணுவோம் கனடா மேல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்காரு. சோ இதன் வெளிப்பாடாதான் இப்ப வந்து இந்த அளவுக்கு கனடா வந்து நேரடியா ஒரு மினிஸ்டர் வந்து இந்த ஒப்பந்தங்கள், இந்தியா போட்ட இந்த ஒப்பந்தங்கள், யூரோப்பியன் யூனியனோட போட்ட ஒப்பந்தங்கள் ஆதிக்கவாதிகளுக்கு ஒரு கரெக்டான ஒரு பதிலா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவோடையும் இப்ப எந்த அளவுக்கு நம்ம யூரோப்பே போட்டாங்கப்பா, நம்மளும் இறங்கிடலாம், யூகேவும் போட்டிருக்காங்க, நம்மளும் இறங்கிடலான்னு இந்தியாவோட நாங்க எனர்ஜி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ நாங்க இந்த யூஎஸ் டிபெண்டன்சில இருந்து கொஞ்சம் வெளியில வரதுக்கான வேலைகள் பண்றோம்ப்பா அப்படின்னு வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கனடா. சோ கனடா ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த யூரோப்பியன் யூனியன்ல ஒரு முக்கியமான நாடு ஜெர்மனி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து ஜெர்மனி மட்டும் இல்ல, பிரான்சும் ஜெர்மனியும் தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த டீல் முடியறதுக்கு. சோ இது பிரான்ஸ் ஃப்ரண்ட் இருந்தாலும் இந்த ஒரு ஒப்பந்தங்கள் ஜெர்மனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் மிஷினரி இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய வரவேற்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்தியால மேக் பண்றதுக்கும். அதே மாதிரி இந்தியா லாக் ஆயிருக்க டெக்னாலஜி டிஃபரன்ஸை வந்து சீனாவோட டிபெண்டன்சி இல்லாம நமக்குள்ள முடிச்சுக்கிற வேலைகளை வந்து பண்ணிப்போம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த வகையில ஜெர்மனிக்கு வந்து இந்த டீல் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். பிரான்ஸ் சொல்லவே தேவையில்லை, அவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த டீலுக்காக போராடிட்டு இருக்காங்க. மேக்ரோன் கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது இதை பத்தி தான் அதிகமா வந்து அவரோட பேச்சுவார்த்தைகள்ல வச்சதா சொல்லப்படுது. சோ இது மட்டும் இல்ல, இப்ப சைனா என்ன ரியாக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, நேரடியா அபிஷியலா எந்த ஒரு ரியாக்ஷன் சைனா கிட்ட இல்லை அப்படின்னாலும், முக்கியமான அனலிஸ்ட், அவங்களோட மவுத் பீஸ் சொல்லப்படுற அந்த ஊடகங்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சைனாவுக்கு எதிரான ஒரு விஷயமா பாக்குறாங்க இந்த ஒப்பந்தம். சோ என்னன்னா, சைனாவோட டிபெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த ஒரு ஒப்பந்தங்களை வந்து போட்டிருக்காங்க. சோ கடந்த பல வருஷங்களா 2011 இருந்து இதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 6 மாசத்துல பேச்சுவார்த்தைகள் அவ்வளவு கேப்புக்கு அப்புறம் தொடங்கி எப்படி இவங்களால போட முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, கவுண்டர் வெயிட் பேலன்ஸ் இந்தோ பசிபிக்ல
கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொண்டு வரதுக்காக யூரோப்பும் இந்தியாவும் பிளான் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் ஒரு சில அனலிஸ்ட் வந்து தெரிவிக்கிறாங்க சைனாவை பொறுத்தளவு. ஸோ இது இப்ப ஜப்பானை பாத்தீங்கன்னா ஜப்பான் ரொம்ப கூலா தான் இருக்காங்க. ஸோ ஜப்பானுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்க போகுதுன்னா, ஜாப்பனீஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, சவுத் கொரியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து இந்தியால கொடிகட்டி பறக்குறாங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப போட போற இந்த டீல்னால கொஞ்சம் இந்த 25 lakhsக்கு மேல வாங்குற காரோட மதிப்புகள் வந்து இப்ப அவங்க இந்த ஜெர்மன் கார்ஸ் வந்து அந்த மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெர்மன்ல யூரோப் நாட்டை சேர்ந்த குறிப்பா ஜெர்மன்ல தான் ஆட்டோ இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்கு இல்லையா. ஸோ லக்ஸரி கார் எல்லாமே அதை வந்து கிராப் பண்ணிடும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்தியாவோட நாங்க வர்த்தக ஒப்பந்தங்கள் போட போறோம், நாங்க வேற சேனல் மூலமா எங்க 2 பேருக்கும் வேற மாதிரியான பெனிஃபிட்டுக்காக நாங்க வேலை பார்ப்போம் அப்படின்ற விஷயங்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒப்பந்தம், அதாவது இங்க அடிச்சா அங்க வலிச்சிருக்கு. சோ அமெரிக்கா இதனால இந்த ஒப்பந்தங்கள்னால எப்படியோ பிரஷர் கொடுத்து இந்தியாவை வழி கொண்டு வரணும்னு 25% அப்படி இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப ஒட்டுமொத்தமா இந்தியா தான் அமெரிக்காவுக்கு செக்மெண்ட் வச்சிருக்காங்க. நாங்க பாத்தியா, நாங்க யூரோப்போட பேச ஆரம்பிச்சு உடனே போட்டோம், நீங்க தான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சோ இந்த நெகோசியேஷன்ல பேச்சுவார்த்தைகளை இது ஒரு முக்கியமான காரணமா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. சோ இது முக்கியமான ஒரு தருணமா இருக்க போகுது இந்தியாவுக்கு. சோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்தியாவை பொறுத்தளவு எந்த விஷயத்துல நம்புறாங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மற்றும் லேபர் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரி வந்து அதிகமான ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலே இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி, மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.